அண்மை செய்தியை பார்க்கிறோம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் 2/3 பங்கு வாக்குகளை பெற்று அதிபரின் கட்சி புதிய வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது. இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக தேர்வு பெற்றிருந்தார். இந்நிலையில் 2/3 பங்கு பெரும்பான்மையோடு அவரது கூட்டணி அமோக வெற்றியை பெற்றிருக்கிறது. இலங்கை அரசியல் வரலாற்றில் அதிபர் அனுரகுமார திசநாயகவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி புதிய வரலாறு படைத்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 123 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது அதிபரின் கூட்டணி. இதுகுறித்து பேசுவதற்காக இலங்கை பத்திரிகையாளர் திரு நிக்சன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இதுவரைக்கும் இலங்கையினுடைய வரலாற்றுல இது போன்றதோடு வெற்றி படைக்கப்படவில்லையா? இப்ப அனுரகுமார திசநாயகவனுடைய கூட்டணி 2/3 பங்கு வாக்குகளை பெற்று பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கிறது. இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ளலாம்? டூ-தேர்ட் மெஜாரிட்டி எனப்படுகின்ற இந்த அறுதி பெரும்பான்மையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த வாக்களிப்பின் மூலம் அதிகமாக நான் நினைக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்ற பின்னர் மக்களுடைய வெறுப்பு, அதாவது முன்னர் ஆட்சி செய்த மக்களுடைய, அதாவது அந்த கட்சிகளுடைய அந்த ஆதரவாளர்களுடைய, முன்னாள் அமைச்சர்களுடைய, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த வெறுப்பு, அவர்கள் செய்த ஊழல் மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் என்பதனுடைய வெறுப்பினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த அறுதி பெரும்பான்மைக்கான காரணமாக இருக்கின்றது. அதோடு ஜேவிபி முதல் முறையாக ஆட்சி அமைத்திருக்கின்றது. ஜேவிபி இதுவரை காலமும் 3வது அரசியல் கட்சியாகத்தான் இருந்தது. பாரம்பரியமாக ஆண்டு வந்த கட்சிகள், குறிப்பாக ஐக்கிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா புதின பிரமுன போன்ற இந்த கட்சிகள் எல்லாமே வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. தற்போது ஜேவிபியுடைய வெற்றி என்பது மக்களுடைய ஒரு மாற்றமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஊழல் மோசடி, அதிக துஷ்பிரயோகம் போன்ற வெறுப்புகள் மற்றும் பொருளாதார நெருக்கடி போன்றவற்றை மையமாக கொண்டு இந்த வெற்றியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிபர் அனுரகுமார திசநாயக அவர் அதிபராக பதவியேற்று இன்றோடு எவ்வளவு நாட்கள் ஆகின்றன? மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அவரை அதிபராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தற்போது அவருடைய முதல் ஒரு 40-50 நாட்களான ஆட்சி காலத்தில் அவர் நடத்தி காட்டியவை என்னென்ன? தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி இன்னும் எவ்வளவு உத்வேகத்தை அளித்திருக்கிறது மக்கள் சக்தி கட்சிக்கு? அநேகமாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அந்த 2 மாதங்களுக்குள்ளே அவர் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார். ஆனாலும் பலமான அரசாங்கம் இல்லாத காரணத்தினால் ஊழல் மோசடி மற்றும் அதிக துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்ட நபர்களை கைது செய்யக்கூடிய மற்றும் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருந்தது. இப்போது பலமான நாடாளுமன்றம் அமைந்ததன் காரணமாக அவரால் அத்தகைய நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்கக்கூடிய ஏற்பாடு இடம்பெறலாம். அதேவேளை இந்த அரசியல் ஜாப்பு முழுமையாக மாற்றப்பட வேண்டும் என்று ஜேவிபி ஆரம்ப முதலே சொல்லி வந்தது. நிறைவேற்றிய அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்ற ஆட்சி முறை கொண்டுவரப்பட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆகவே புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுவரை காலமும் நடைமுறை இருக்கின்ற ஜாப்பு 1978ஆம் ஆண்டு அப்போதைய ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையிலான ஐக்கிய கட்சி அரசாங்கம் அந்த யாப்பு உருவாக்கியிருந்தது. அந்த யாப்பு தான் இன்று வரை 20 திருத்தங்களோடு நடைமுறையில் இருக்கின்றது. ஆகவே இந்த யாப்பு மாற்றப்பட்டு இலங்கையினுடைய குடியரசினுடைய 3வது அரசியல் யாப்பு, புதிய யாப்பு ஒன்று உருவாக்கக்கூடிய வாய்ப்பு வரலாம். அதற்கான அளவு அறுதி பெரும்பான்மை கிடைத்திருக்கின்றது. அநேகமாக அடுத்த கட்டமாக இந்த புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்குவதன் மூலம், இந்த சிஸ்டம் சேஞ்ச் செய்வதன் மூலமாக இந்த ஊழல் மோசடி, அதிக துஷ்பிரயோகம் போன்றவற்றை அவர்கள் நீக்கம் செய்வார்கள் எதிர்பார்க்கலாம். அதேவேளை இலங்கையில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்று இதுவரையும் ஜேபி தெளிவாக சொல்லவில்லை. ஆகவே அந்த விடயம் மாத்திரமே இப்போது கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் அனுரகுமார திசநாயக்கவுக்கு அவர் நெக்ஸ்ட் அனைத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரம் கிடைத்திருக்கின்றது. அது எப்படி கையாள போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி நிக்சன்.